வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியர்ஸ். ஸோ நியூசிலாண்டோட 5 மேட்ச் ஓடி சீரீஸில் 2 மேட்ச் முடிஞ்சது. ஸோ செகண்ட் மேட்ச் நேற்று இஷான் கிஷான் போட்டு பொலன்னு பொலந்து 14 ஓவரில் துண்டா அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஸோ 8 for 2 அங்கே இருந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ். கொஞ்சம் கூட ஒரு நியூசிலாண்டுக்கு ஒரு சான்ஸே இல்லை, ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி ஒரு மேட்டர் ஆஃப் 2 to 3 ஓவர்ஸ்லேயே வந்து இதை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிட்டாங்க. ஸோ பவர் பிளே முடிஞ்சதுலேருந்தே ஒரு மாதிரி பயங்கர டாமினன்ஸ் தெரிஞ்சுது. அண்ட் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் T20 வேர்ல்ட் கப்புக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம், ஸோ அதை பற்றின இது நம்ம பேசலாம். ஸோ மேடி, உன்னோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லு. என்ஜிஎல் தார்சா நம்ம போன வருஷமே மென்ஷன் பண்ண அபிஷேக் சர்மா ஃபார்ம்ல பொழந்துட்டு இருக்காரு. அண்ட் வித் டியூ கிரெடிட்ஸ் இஷான் கிஷன் வந்து அவர் ஏன் வந்து டொமஸ்டிக் லெவலில் வேல்யூ அடிச்சது வந்து இவ்வளோ ரன் அடிச்சது இவ்வளோ வேல்யூன்றது வந்து அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 5 மேட்ச் T20 சீரிஸ் வந்து ஒரு பெரிய ஒரு வார்ம் அப்பா இருக்கும் நமக்கு. எஸ்பெஷலி நியூசிலாந்து மாதிரி ஒரு டீமோட ஆடுறப்ப வந்து தேர் ஆல்வேஸ் ஃபைட்டர்ஸ். ஸோ அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக பார்த்தோன்னா அவங்க நியூசிலாந்து ஒரு டீம் வந்து செமிஃபைனல் ஃபைனல் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டீமோட வச்சது வந்து ஒரு நல்ல பில்டப் தான். மோரோவர் நமக்கு T20 வேர்ல்ட் கப்பே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து அதிகமாக வந்து இதுவாகும். சில ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆல்மோஸ்ட் 20 நேஷன்ஸ் ஆடுறதுனால இட் வில் பி வெரி சைலண்ட் தான் தோணுது. மற்றபடி ஒரு ஒரியிங் சைன்ஸ் என்னன்னா சஞ்சு சாம்சனோட ஒரு ஃபார்ம். ஸோ சுப்மன் கில்னு சொல்லி நம்ம வந்து அதிகமாக பேசிட்டு இருந்தோம். ஸோ ஒன்ஸ் சுப்மன் கில் வந்து அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் போனதுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் வந்து ஹி ஹேவ் டு ஸ்டெப் அப். பட் 2 மேட்ச் தான் ஆயிருக்கு. பட் அவர் வந்து அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இஷான் கிஷன் அடிக்கிறத பார்த்தோன்னா அவரு ஹி கேன் டூ தி WT as well. ஸோ உனக்கு திலகர்மா வந்துட்டா சஞ்சு சாம்சனோட பிளேஸ் கொஸ்டின் மார்க் ஆயிடும். ஸோ அது வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த நெக்ஸ்ட் 3 சீரீஸ்ல வந்து திருவனந்தபுரம்ல ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ இந்த 3 மேட்ச்ல அவர் வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் பண்றாரு தான் T20 வேர்ல்ட் கப்புக்கு அண்ட் மோரோவர் IPL CSK ஃபேன்ஸா நமக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்னு தோணுது. மற்றபடி நோ ஒரியிங் சென்ஸ். போட்டு பிறந்துட்டு இருக்காங்க பேட்ஸர்ஸ், பவுலர்ஸ் கொஞ்சம் அடி வாங்குறாங்க. ஆப்வியஸ்லி வித் டியூ எல்லாமே இருக்கிறதுனால அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நல்லா ஹர்ஷித் ராணா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரா. எப்பெல்லாம் நம்ம நிறைய திட்டிருக்கோம் ஹர்ஷித் ராணா பத்தி, நீ எல்லாம் பேசியிருக்கோம். பட் ஹர்ஷித் ராணாவோட ஃபார்ம் வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு இந்தியா டீம் பவுலிங்ல. ஓகே, பவுலிங் ஓகே, பட் ஆனா ஒரு இனிஷியல் ஓவர்ஸ்ல நல்லா போடுறாரு. ஓடியும் சரி T20லயும் சரி. பட் ஆனா ஒரு செகண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்பெல், தேர்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்பெல்ல வரும்போது பயங்கரமா அடி வாங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஓவர் 20 ரன், 1 விக்கெட் 2 விக்கெட் அந்த மாதிரி இருக்க அவரோட எக்கனாமி. அது முடியும் போது பாத்தீங்கன்னா 10 ஓவர் 85 ரன், 2 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி வந்து பயங்கரமா மேட்ச் வந்து டில் பண்ணிடுது ஆப்போசிஷன்ஸ். ஸோ அது ஒன்று அவன் ஹி ஹேவ் டு ஒர்க் ஆன் மோர் ஆன் லைக் அந்த டெத் ஓவர்ல கண்டெயின் பண்ணி எப்படி போடுறது, அதை வந்து ரொம்ப அவர் மாஸ்டர் பண்ணணும். ஸோ அது மேபி ஆன் கோயிங் இதுல வந்து அவர் பண்ணுவாருன்னு நம்புறேன். ஸோ அதான் நீ சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதுல நேத்து பாத்தியா அதை யார் எக்ஸாக்டா பண்ணானா, சூரியகுமார் யாதவ் பக்காவா பண்ணான். இஷான் கிஷான் அடிக்கும் இல்ல, இஷான் கிஷான் அடின்னு அடிக்கும் போது சூரியகுமார் யாதவுக்குமே ஒரு மாதிரி படவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப நாளா ஸ்கிராட்சியா ஆடிட்டு இருந்தாங்க. அவரோட பிளேஸுமே ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்னு பேசிட்டு இருந்தோம். கரெக்டா நேத்து பாரு ஒரு மாதிரி அவன் இஷான் கிஷான் கூடவே டிராவல் பண்ணி அவன் அடிக்கவனே இவனுக்கு ப்ரெஷர் இல்லை அப்போ. ஸோ கூட அங்கங்க 4 அங்கங்க அப்படி ஃபைன் பண்ணி ஒரு 37 பால்ஸ்ல 80 கிட்ட அடிச்சிட்டாரு. ஸோ சாரி 47 பால்ஸ்ல 80 கிட்ட அடிச்சிட்டாரு. ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் 200 மேல இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கும். 50 அடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பயங்கர ஒரு ரிலாக்ஸேஷன் தெரிஞ்சது அவர் ஃபேஸ்ல. அப்பாடா ஐயோ ஒரு ரிலீஃப் தெரிஞ்சது. ஸோ அதை வந்து அதை வந்து சஞ்சு சாம்சன் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு 50யோ இப்போ 5 மேட்ச் சீரீஸ் வந்து ஒருத்தவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு மினிமம் ஒரு 250, அப்புறம் ஒரு 30 அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆகுது நீ கொஞ்சம் கொடுத்து இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா அபிஷேக் சர்மா நீ ஸ்ட்ரைக் மாத்தி விட்டு கொஞ்சம் நீ கிரீஸ் இருந்தாலே ஓகே தான். பட் ஆனா அவ்வளோ ரேஷான ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆகி அந்த பிளேஸே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்ல போடுறது தான் வந்து பிரச்சனை. ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ண வேண்டாம். பட் அவரோட பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ். எஸ்பெஷலி அந்த ஓப்பனிங் ஆடுற பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சுப்மன் கில் மாதிரி ஒரு ஆளை வந்து ஐ மீன் என்னதான் சொன்னாலும் சுப்மன் கில் வந்து இஸ் அ பிக் இம்பாக்ட் இன் திஸ் மாடர்ன் டே அப்படின்றது வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஏன்னா டெஸ்ட் கேப்டன், ODI கேப்டன்றப்போ ஆப்வியஸ்லி அவங்க புல் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ்ல சஞ்சு சாம்சன் வந்து கடைசியா அடிச்சது வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆடாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஹி ஹாஸ் டு இம்ப்ரூவ். பட் ரொம்ப வந்து 2 மேட்ச் நம்ம ரேட் பண்ண தேவை. அடுத்த 3 மேட்ச்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்தா போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேக் சர்மா முதல் மேட்ச் அடிச்சார், 2 மேட்ச் டக் அவுட். அபிஷேக் சர்மா வந்து உனக்கு அப்படிதான் வந்து அடிச்சா 6 இல்லைன்னா அவுட். ஸோ அங்க பாக்குறப்போ நீ ஒரு விராட் கோலி மாதிரி ஜஸ்ட் கிரீஸ்ல இருந்து ரொட்டேட் பண்ணல, இட் கிரியேட் பிகர் இம்பாக்ட். ஏன்னா அவரால் மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும். அண்ட் நம்ம வந்து அகைன் மென்ஷன் பண்ண பிளேயர் வந்து சிவம் துபே.
நான் சிவம் துபே வந்து சிம்பிள் ஒரு வெரி மச்ரா. என்ன சொல்றது, நம்ம 2023 பாத்துருக்கோம் சிஎஸ்கேல வெறும் ஸ்பின் ஹிட்டரா இருந்தாரு. இப்போ வந்து நிறைய பேஸுக்கு ஹிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, பால டாங் பண்றாரு. இஃப் யூ see அந்த கவர் டிரைவ் போர்ஷன்ல வந்து இப்படி அடிக்காம பால் நெத்தியிலே அடிச்சு அந்த அந்த பேஸ்லயே போக வராரு. ஸோ அதை நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் மோரோவர் அவரை வந்து ஒரு பொட்டன்ஷியல் பினிஷரா பாக்குறாங்க. ஸோ ஒரு பினிஷரை நம்ம எல்லாம் கிரியேட் பண்ண முடியல. ஒரு ரிங்கு சிங் சிவம் துபே ரெண்டு பேரும் வச்சு போவாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து எந்த எப்போனா கேர் ஷிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பயங்கரமா வந்து டீமை பில்டப் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேவரட்ஸ் இந்தியா தான் அன்டில் அன்லெஸ் வெரி மேஜர் அப்செட் ஹேப்பன்ஸ் இன் செமிஃபைனல்ஸ் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா எங்கேயுமே நமக்கு வீக் பாயிண்டே தெரியல இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். பவுலிங்ல இருக்கு. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைன்னா நமக்கு வந்து பவுலிங் கொஞ்சம் ஃப்ரெஜைலா இருக்கு. ஏன்னா அர்ஷதீப் சிங் வந்து கன்சிஸ்டன்டா போட மாட்டேங்கிறாரு. மற்றபடி பேட்டிங்ல செம்ம பக்காவா இருக்கு. 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஆமா, இத நிறைய பேர் நோட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ T20ல அஷ்தீப் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், நம்பர் 1 T20 போல் அதெல்லாம் இருக்கும்போது நல்லா கவனிச்சினா அவர் தனியா அந்த T20 அட்டாக்ல லீட் பண்ணும்போது அவர் இந்த மாதிரி ரன்ஸை லீக் பண்றாரு, ரொம்ப பிளீக்கா இருந்திருக்காரு. ஆனா ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கம்பேனியனா இருக்கும்போது நீ நோட் பண்ணீங்கன்னா அவர் பயங்கர லீத்தலா இருந்திருக்காரு. பும்ராக்கு விக்கெட் கிடைக்காது. ஆனா பும்ரா ஒரு என்ன டைட்டா போடும்போது ஹர்ஷ்தீப்பை வந்து டார்கெட் பண்ணணும், அட்டாக் பண்ணணும்னு நினைச்சு நிறைய விக்கெட்ஸ் வந்து விக்கெட் ஹர்ஷ்தீப் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா இது அப்படியே ஓடியில வந்து பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்கும். சாரி, ஓடியில டெஸ்ட்ல பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்கும். பும்ரா இருக்கும்போது சிராஜ் மத்த பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பும்ரா இல்லாதப்போ சிராஜ் வந்து ஸ்டெப்பின் பண்ணுவார். ஸோ அது வந்து ரெண்டு இதுக்கும் பயங்கர கான்ட்ராடிக்டரியா இருக்கு. பட் அகைன் ஹர்ஷிப் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கும்போது ஓகே தான். அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு தேர்ட் மீடியம் பேஸ் டெஃபினட்டா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஸ்பின்னுக்கு சிவம் வந்து துபே வருண். அதான் வரேன். தலைவன் ஃபோர்த்து கோல்டு மேன் வித் கோல்டு ராம். சிவி வருண் அண்ட் அக்ஷர் பட்டேல். சிக்ஸ்த் பவுலர் டெஃபினட்டா சிவம் துபே சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சிக்ஸ்த்ல வந்து ஒரு ஸ்பின்ன டார்கெட் பண்றதுனாலும் சரி, இல்ல அந்த அவர் போட ஒரு 2-3 ஓவர் சூப்பரா இருக்கு. அபிஷேக் சர்மாவும் அது ஒரு மாதிரி ட்ரெயின் பண்றாங்க. ஒரு மாதிரி வீரேந்தர் சேவாக், சச்சின் மாதிரி சும்மா யுவராஜ் சிங் லைனா யுவராஜ் சிங் அளவுக்கு இல்ல, பட் அதான் சச்சின், அட்லீஸ்ட் சேவாக் அண்ட் ஓரளவுக்கு. அந்த நம்ம சுரேஷ் ரெய்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி பேக்கேஜ் மாதிரி ஒரு ட்ரை பண்றாங்க, ஒரு 7th பவுலர் மாதிரி. ஸோ இதுவே ஓகே தான். இதுக்கு மேல ஒரு பிளேஸ் தான் தேவையில்ல. அப்படியே திலக் வர்மாக்கு பதிலா ஃபர்ஸ்ட் T20 ஆடின அதே பிளேயிங் 11 திலக் வர்மாக்கு வந்து உள்ள வந்துட்டு நம்ம இஷான் கிஷானுக்கு பதிலா வர வேண்டியதா இருக்கும். அது ஒண்ணுதான் இருக்கும். அண்ட் நல்ல ஒரு டீம் பயங்கரமா செட் ஆயிருக்கு. ரிங்கு சிங் டெஃபினட்டா வச்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர் வந்து கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினட்டா தேவை. ரிங்கோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடின அந்த இம்பாக்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணவே கொடுத்தது. ஏன்னா ரிங்கோ சிங் வந்து நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், எப்பனா 2024 வேர்ல்ட் கப்ல ஹி வாஸ் மிஸ்டு. அயர்லாந்துல எல்லாம் போயிட்டு பயங்கரமா ஆடினாரு, இங்கிலாந்துல போய் பயங்கரமா ஆடினாரு. சோ அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மா வந்ததுக்கு அப்புறம் ரிங்கோ சிங்கை பத்தி நிறைய பேர் பேசல. சோ அவருக்கும் கொல்கட்டா வந்து மேட்ச் வின் பண்ணப்ப ஒரு கேம் டைம் கிடைக்கல. பட் இஸ் த ரைட் டைம். அவர் வந்து ஒரு நல்ல கேமை டீப்பா கொண்டு போற பிளேயர். இப்ப நியூசிலாந்து வந்து போன மேட்ச் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, முதல்ல நல்லா ரன் வந்துச்சு, நம்ம அப்படியே வந்து தேர்த்திடலாம்னு நினைச்சாங்க. பட் அவங்களால முடியல. ஏன்னா கேம் எவ்வளவு டீப்பா கொண்டு போறோமோ அப்பதான் நமக்கு ரன் அடிக்க முடியுன்றத வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ரிங்கோ சிங் இஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர், கேமை டீப்பா கொண்டு போயிட்டு ஃபினிஷ் பண்ணக்கூடிய பிளேயர். எஸ்பெஷலி அகைன் அண்ட் கம்பேர் தோனி. பட் அந்த ரிங்கு சிங் வந்து கொஞ்சம் அந்த கேமை டீப்பா கொண்டு போய் நம்ம கடைசியா ஆடுவோன்ற ஒரு கான்பிடன்ஸ் அவருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேயர் கண்டிப்பா T20 செட்டப்ல நமக்கு தேவை. அண்ட் ரிங்கு சிங்கை கை வைக்கவே கூடாது. நீங்க தான் ஃபினிஷர் சொல்லிடணும். மேபி சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் வந்து ஃப்ளோட் பண்ணலாம் ஒன்ஸ் திலக் வர்மாஸ் பேக். அதுதான் என்னோட ஒப்பீனியன். திலக் வர்மா வில் பி டெஃபினெட்லி பேக் தான் தோணுது. ஏன்னா ஜிம் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வாஷி வில் பி மிஸ்ட். ரவி பிஷ்ணா வச்சிருக்காங்க, ஆப்வியஸ்லி அவரை ஃபீல்டிங்காக உள்ள வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் குல்தீப் வருண் யாராவது இன்ஜுரினா சம் மிடில் ஏதாவது சின்ன ஹாம்ஸ்ட்ரிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரவி பிஷ்ணா எடுத்துக்கலாம். மற்றபடி டீம் செட்டில் தான். திலக் வர்மா பிளேஸ் வந்தா ஆப்வியஸ்லி ஸ்ரேயஸ் வெளியே போயிடுவாரு. இல்ல ஸ்குவாட்ல இருந்து. ஏன்னா ஸ்குவாட்ல இருந்து வெளியே போயிடுவாரு. சோ அதனால ஸ்ரேயஸ் இருக்க சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க லெஃப்ட் ஹேண்ட் மிடில் பாக்குறாங்க. திலக் வர்மா கொடுத்த இம்பாக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி லாஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் நீ பாக்குறப்போ. அதனால தே நீட் லெஃப்ட் ஹேண்டர். அது இஷான் கிஷன்கா சஞ்சு சாம்சனுக்கா, சஞ்சு சாம்சன் காம்படிஷன் தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் நூல் விட்டாலும் இஷான் கிஷன் பயங்கரமா ஆடிறாரு. சோ சஞ்சு சாம்சன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆக்சுவலா இஷான் கிஷன் வந்து ஒரு 12th மேன் மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா உனக்கு ஒரு ஓப்பனிங்லயும் ஒரு மாதிரி செட் பண்ணி கொடுப்பாரு. 2 டவுன் 3 டவுன் வந்தாலும் ஆடி கொடுத்துருவாரு. உனக்கு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் கொடுக்குறாரு. ஸோ 12th மேன் வந்து இஷான் கிஷான் தான். ஸ்ரேயாஸ் நல்லா தான் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, அவர் வந்து 13, 14 அந்த வேற ஒரு பேக்கப்க்கு தான் வருவாரே தவிர, நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்ச் யாராவது இப்போ யாருக்காவது ஒரு இன்ஜுரி நம்ம கரண்ட் பிளேயிங் லெவல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து இஷான் கிஷான் தான் உள்ள வர மாதிரி இருக்கும். ஸோ அது நல்ல இதுதான். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ் வேணும்டா. ஹர்திக் பாண்டியா டிஃப்ரெண்ட் வெரைட்டி, அவருக்கு இருக்கிற ப்ராஸ் அண்ட் கான்ஸ் டிஃப்ரெண்ட். சிவம் துபேயோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் டிஃப்ரெண்ட், ரிங்கு சிங் டிஃப்ரெண்ட், அக்ஷர் பட்டேல் டிஃப்ரெண்ட்.
ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில் செட் உள்ள பிளேயர் வேணும். அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரே மாதிரி ஸ்கில் செட் உள்ள பிளேயர் வச்சிருந்தா நல்லா இருக்காது. அந்த ரிங்கு சிங் ஒரு வெரைட்டி கொடுப்பாரு டெஃபினட்டா. ஆமா, நான் ரிங்கோ சிங் எடுக்கவே மாட்டேன். நம்ம அகைன் மென்ஷன் பண்ணுறோம், ரிங்கோ சிங் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் எழுதணுமோ நெக்ஸ்ட் வந்து ரிங்கோ சிங் எழுதிக்கலாம். ஏன்னா வெரி ரேர் வெரைட்டி. ஸோ அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அதை நம்ம வந்து க்ரூம் பண்ணோம்னா நம்ம பாட்டில் இருக்கிற கேம்ஸ், ஒரு ஆஸ்திரேலியா கூட ஒரு செமிஃபைனல் ஆடுறோம், இல்லை இங்கிலாந்து கூட ஒரு ஃபைனல் குவார்டர் ஃபைனல் ஆடுறோம் அப்படின்றப்போ வந்து ரிங்கோ சிங்கோட கண்டிபியூஷன் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா விச் இட் ஹேவ் சம் ஃப்ளோட்டர், ஐ மீன் கொஞ்சம் கேமை டீப்பாக கொண்டு போகிற ஆள் தேவை. ஸோ வவுச் அண்ட் ரிங்கோ சிங் மேபி இது வந்து ஒரு திருப்பி அண்டே கட்டார் மோட்ல கூட வரலாம். ரிங்கோ சிங் ஒரு குரூசியல் மேட்ச்ல ஹில் கெட் மேன் ஆஃப் தி மேட்ச். இல்ல கரெக்ட் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ சுப்மன் கில்ல வந்து லெஃப்ட் பண்ணது இது இந்த ரீசன் தான். சுப்மன் கில் உள்ள ஆடி இருந்தாங்கன்னா நடுவில் ஜிதேஷ் சர்மாவோ இல்ல சஞ்சு சாம்சன் மிடில் ஆர்டர்ல போடவோ அந்த மாதிரி ஒன்று பண்ற மாதிரி இருக்கும். அது போக நீ ரிங்கு சிங் ஆட வைக்க முடியாது. ஆனா இப்ப நீ பண்ணினா நீ சஞ்சு சாம்சன் இஷான் கிஷன் ரெண்டுல யாராவது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்ல ஆடிடுவாங்க. அந்த விக்கெட் கீப்பரோட அந்த பிரச்சனையும் இல்ல. அது போக நீ ரிங்கு சிங் மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பினிஷரை வந்து நீ மிடில் ஆர்டர் டெத்துல வந்து ஆட வச்சுக்கலாம். ஸோ அந்த கொஷன் இருக்கு. ஸோ அதை பார்த்துதான் செலக்டர்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். பட் செலக்டர்ஸ் அந்த ரீசன்னாலதான் இந்த அப்ரோச் எடுத்திருக்காங்க. பட் ஆனா இது நல்ல இதுதான். திரும்ப பெருசா சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்காம இதே டீமை வந்து அப்படியே இது பண்ணணும். இதே டீம் ஏன்னா எல்லாம் பிராக்டிஸ் தான். டைரக்டா மேட்சுக்கு முன்னாடி இது ஒரு பிராக்டிஸ் செஷன் மாதிரி தான். ஸோ அந்த 5 மேட்சுமே சேம் 11 வச்சு போயிடணும். எனக்கு ஒரே ஒண்ணுதான், வருண் சக்கரவர்த்தி வந்து கொஞ்சம் எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி பெருசா எக்ஸ்போஸ் பண்ணாம இந்த சீரீஸ்ல இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. நான் ஏன் அகைன் அதை சொல்றேன்னா, வருண் சக்கரவர்த்தி இஸ் எக்ஸ்பேக்டர். அவர் இந்த T20 வேர்ல்ட் கப் அதுக்கப்புறம் இந்த 2024 அப்புறமா கம்பீரோட ஏரால வந்து ஹி எவால்வ்டு. ஸோ வருண் சக்கரவர்த்தியோட காம்பினேஷன்ஸை வந்து எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு என்ன சொல்றது, இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நம்ம வருண் சக்கரவர்த்தி ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா T20 வேர்ல்ட் கப்ல இறக்கலாம். அவருக்கு வந்து ஹி ஹேட் எனஃப் கேம் டைம் ஃபார் த பாஸ்ட் 2 years. ஸோ அவர் நம்ம வந்து பெருசா எக்ஸ்போஸ் பண்ணாம அந்த வித் மாடர்ன் ஏரா நிறைய டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்கப்போ இப்ப ரீசெண்டா வருண் சக்கரவர்த்தி வந்து கொஞ்சம் ஈஸியா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. they can able to read the வருண் சக்கரவர்த்தி பால் அண்ட் ஈஸியா வந்து லெஃப்ட் சைட்ல அடிக்க ஆரம்பிச்சிருது. எஸ்பெஷலி ரவி சச்சின் ரவி ஆடினார்ல, ஸோ அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வேர்ல்ட் கப்ல இறக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 3 கேம் ஒரு கேம் சான்ஸ் கொடுத்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணி எல்லாரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிக்கலாம். இது வந்து நமக்கு இன்ஜுரி ப்ரொடெக்ட் பண்ண விரும்பும். அதுக்கப்புறம் இவரோட பெருசா எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கும். ஏன்னா இந்த டைம்ல தான் அவர் நிறைய ட்ரை பண்ணுவாரு வேர்ல்ட் கப் ப்ரிப்பேர் பண்றது. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாம மோர் தென் கொஞ்சம் ப்ரொடெக்டிவா வச்சு ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் அது வந்து என்னோட ஒப்பீனியன். பார்ப்போம். மேபி முதல் 3 மேட்ச் மட்டும் ஆடிட்டு 4-5 வேணா பிஷ்னாய் ஆடட்டும், அந்த மாதிரி வேணா வச்சுக்கலாம். இல்ல இந்த அடுத்த மேட்ச் ஆடிட்டோம். இப்போ எப்படி ஆல்மோஸ்ட் we are 90% இந்த சீரிஸ் இல்ல. சோ இந்த சீரிஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இங்க வந்து காம்படிஷன் செய்யணும். அது நீ சொல்றது ஓகே. பட் எனக்கு என்ன வருணுக்கு ஒரு கேம் டைம் வேணும்ல. ஏன்னா ஒரு டீம் கூட என்ன கேம் டைம் கருத்து தள்ளுனுக்கு இல்லடா. அவர் 2020 மட்டும்தான் ஆடுறாரு. சோ வேற எந்த ஃபார்மட்டும் ஆடுறது இல்ல. சோ இந்தியன் டீமுக்குள்ள சிங்க் ஆகி அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் பண்றது அண்ட் நீ மத்த என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு குவாலிட்டி சைடு. சோ இவங்களுக்கு எதிராக நீ எப்படி டிசீவ் பண்ற? ஏன்னா உன்னோட ஸ்கில்ஸ் நீ ஷார்பன் பண்ணிட்டே இருக்கணும்ல. அப்படின்னாதான் யூ கேன் சஸ்டெயின். சோ நம்ம திடீர்னு உள்ள வந்து அன்னைக்கு அவர் படல இல்ல அன்னைக்கு ஒரு மாதிரி ஆஃப் டேனா கூட நம்ம மாட்டிப்போம். நம்ம சோல் ஒரே ஸ்பின்னரோட போறோம். மொத்தமா வராம 5 இப்போ இந்த கேம் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 கேம் ரெஸ்ட் கொடுத்துட்டு 5th கேம் கொடுத்தலாம். சோ இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ன்றத என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இன்ஜுரி ஆகக்கூடாது. வருண் சக்கரவர்த்தி இஸ் நாட் அ பிரில்லியன்ட் ஃபீல்டர். சோ கொஞ்சம் அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் மேபி இருக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா கை இப்போ அக்ஷர் பட்டேல் பாருங்க லைட்டா பால் கட்டுறோன்னு கை இதுவாயிருச்சு. நெக்ஸ்ட் 2 கேம்ஸ்க்கு அவைலபிள் ஆகிறது இல்லை. ஸோ அந்த ரீசன் சொன்னேன். பிகாஸ் நமக்கு அந்த பின்னாடி பிளேயர்ஸே கிடையாது. அந்த ஒரு தாட் தான். அண்ட் இப்போ இன்கேஸ் நான் வந்து ஒரு மைண்ட்ல வச்சிருக்கேன், அது நான் அதிக சொல்லணுன்னே வந்திருக்கேன். இன்கேஸ் அக்ஷர் பட்டேல் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு அப்படின்னா நமக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் கிடையாது. ஐ மீன் இன்கேஸ் ரூல் இரு நான் சொல்றேன். இன்கேஸ் தான் சொல்றேன். இன்னும் அக்ஷர் பட்டேலோட ரெக்கவரி ஃபார்ம் தெரியல. இன்கேஸ் அக்ஷர் பட்டேல் அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு வாஷிங்டன் சுந்தர் கிடையாது. அப்படின்னா இப்போ கரெக்டான டைம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா நான் யாரை ப்ரிஃபர் பண்ணேன்னா உனக்கே தெரியும் யார் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அனுகுல் ராய். ஏன்னா நமக்கு வேற ஆள் கிடையாது. இன்னும் அக்ஷர் பட்டேல் வந்து தெரியல என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் இன்னும் ஸ்குவாட்ல இருக்காரு. இன்கேஸ் முடியல ப்ரூவ் பண்ண முடியலன்னா மேபி நான் வந்து அனுகுல் ராய் கன்சிடர் பண்ணுவேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் தெரியல அக்ஷர் பட்டேல் ஃபுல் ஃபிட்டான்னு சொல்லிட்டு. அந்த கையில இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் ப்ராபப்ளி கடைசி 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஆடலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டீம் தான் டிசைட் பண்ணும். இன்கேஸ் நான் சொல்லி வச்சுக்கிறேன், நடக்குதான்னு பார்ப்போம். ஓகே. இல்ல நல்ல ஆப்ஷன் தான். பட் ஆனா திடீர்னு உள்ள கொண்டு வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. உனக்கு சுந்தரம் கிடையாது, வேற யாரும் கிடையாது. நீ இது கொண்டா வேற உனக்கு ஜடேஜா தான் இருந்தாரு முதல்ல. இதுக்கு முன்னாடி உனக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர் உனக்கு கிடையாது.
எனக்கு ம், ம், இந்தியால. ஸோ இன்கேஸ் தானே அவருக்கு கை செம ஃபோர்ஸா பட்டது, அது மட்டும் எனக்கு தெரியும் மேட்ச்ல பாக்குறப்போ. ம், அதுக்கப்புறமா பெருசா பேரலிசிஸ் வீடியோவும் நான் பார்க்கல டீம் இதுல. ம். இன்னும் ரெக்கவரி ப்ராசஸ் தான் இருக்காரு இன்கேஸ், ஏன்னா நமக்கு ஒரு 2 வாரம் தான் இருக்கு. ஓகே, அதுதான். கரெக்ட் ஓகே, தான். அவ்வளவுதான். ம், கடையை மூடிடலாமா? சூப்பர். அதுக்கு முன்னாடி இந்த பங்களாதேஷ் வந்து திரும்ப சொல்லிட்டானுங்க இந்த மாதிரி நான் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஐசிசியும் திரும்ப வந்து வேற வழியில ஆடினா ஆடு, இல்ல நாங்க ஸ்காட்லாண்ட் வச்சு இப்போ ஆடிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, அவ்வளவுதான். அது இப்போ ஒரு மாதிரி பயங்கர பாலிட்டிக்கலா போயிட்டு இருக்கு. மேபி பெனால்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆல்சோ ஃபைன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன மேட்டர்னு தெரியல. ஸோ இதுதான் ஸ்காட்லாந்து உள்ள வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கும். T20 தான். T20க்குன்னா எல்லா எல்லா டீம்ஸுமே ஒரு மாதிரி ஈக்குவலா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60-40 மாதிரி இருக்கும். நல்ல டைட்டா தான் இருக்கும். நல்ல ஒரு மேட்ச், ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஸ்காட்லாந்து, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பார்ப்போம். எக்ஸைட்டிங் அது T20 வேர்ல்ட் கப். நம்ம T20 வேர்ல்ட் கூட ஏதாவது 2-3 பேர் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் மாதிரி வந்து பண்ணுவோம் ஒன்ஸ் இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். சூப்பர். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா கூட எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம புல் பண்ணிட்டு உங்களோட டிஸ்கஷன் பண்ணிட்டு எந்த டீம் ஹோல் ஸ்குவாட் ரிவ்யூ மாதிரி, ஜஸ்ட் ஒரு ஸ்குவாட் 2 ஸ்குவாட் இல்லாம ஹோல் ஸ்குவாட் ரிவ்யூ மாதிரி நம்ம இது. ஏன்னா இன்னுமே நமக்கு தெரியல, இன்ஜுரி நிறைய இருக்காங்க. இப்ப நியூசிலாண்ட்லாம் இன்ஜுரி மாத்திட்டு இருக்காங்க. எல்லிஸ் வந்து இப்ப இன்ஜுரியா இருக்காரு, வருவாரா, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்ப்போம். பாகிஸ்தான்ல பாத்தியா, திரும்ப பாபர் அசம் உள்ள வந்துட்டாரு ஸ்குவாடுக்குள்ள. பாபர் அசாம் ஆனா பிபிஎல்ல பாத்தியா பயங்கர முக்கடா. சிட்னி சிக்ஸஸ்க்கு விளாண்டு ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல. இவ்வளவு இது விளாண்டு ஒரு சிக்ஸ் அடிக்க முடியல. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரைக் ரேட் 103. ஒரு ஓப்பனர் பேட்டரு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 103ல ஆடினாங்கன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ அதுல உனக்கு தெரியும் சூப்பர் சர்ஜ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பிபிஎல்ல. நெக்ஸ்ட் அது ஓவர்ல நீ எடுத்துக்கலாம் என்ன, நீ ஹிட் பண்ணிக்கலாம். ஃபீல்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பவர் பிளே மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஸ்மித் வந்து இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அது மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பிரச்சனை மாதிரி போயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா அவர் தலைவர் கடைசியாக போறப்போ ஸ்கோர் போர்ட்ல அவரு அடிச்சிட்டு போனாரு. கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த இதெல்லாமே அந்த பவுண்டரி லைன் எல்லாம் உதச்சிட்டு போனாரு. அது தேவையில்லாத டீம் தான். எண்ட் ஆஃப் த டே இந்த டீமோட கால் தான். ஸோ டீம் என்ன டிசைட் பண்றாங்களோ, இப்ப திடீர்னு மேபி அன்னைக்கு திலக்கர்மாவே மும்பை இந்தியன்ஸ் வெளியே கூப்பிட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது அன்னைக்கு. அப்போ அதுதான் சுச்சுவேஷன். அதுதான் பண்ணணும்னா அஸ் அ பிளேயர் வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா அவ்வளவுதான். அது நமக்கே தெரியலையே, அவரால் அடிக்கவே முடியல. 103 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்கிறவ போய் சூப்பர் சர்ஜன் நீ இறக்கி விட்டா என்ன பண்ண முடியும்? அதுல இருக்கிற ஒரு பாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அததான் ஸ்டீவ் ஸ்மித் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. 6 பால் 32 ரன் அடிச்சிட்டாரு ஒரே ஓவர்ல. அதுதான் ஒரு கேம் சேஞ்சிங்காகவும் அமைஞ்சிச்சு அந்த மேட்ச்ல அவங்க வின் பண்றதுக்கு. வார்னர் ஒரு 100 அடிச்சிருப்பாரு, அத திரும்ப இவர் ஒரு 100 அடிச்சு அந்த அந்த மேட்ச் ஜெயிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு கால் எடுக்கும் போது, இது ஒரு பயங்கர சீனியர் பிளேயரா இருக்கும்போது இதை வந்து நான் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்லாம் நினைக்காம டீமுக்கான ஒரு ஒரு டெசிஷன் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இது வந்து மேபி அவரு அப்புறமா கூட சொல்லியிருக்கலாமே தவிர அவ்வளோ அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து நீ ஸ்கிரீன்லேயே காட்டணும் அவசியம் இல்லை. இதே மாதிரிதான் ரிஸ்வானையும் வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க, நீங்க இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆயிருங்கன்னு சொல்லி வெளில இருந்து கூப்பிட்டுருக்காங்க. அவருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஐசிசியோ பிபிஎல் மேனேஜ்மெண்ட் கிட்ட, இந்த மாதிரி என்ன எப்படி நீங்க என்னை கூப்பிடலாம் அப்படின்ட்டு. சோ என்ன கேட்டா ரூல்ஸ்னா கூப்பிடுதான். அது கூட புரியாம அவங்க எல்லாம் வந்து இண்டிவிஜுவலா பாக்குறாங்க. அதனாலதான் பாகிஸ்தான் ஸ்டில் இந்த ஸ்டேஜ் என்ன சொல்றது, நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம். அவங்க வந்து வேர்ல்ட் கப் டைம்ல எல்லாம் வந்து ஒரு 3 டீமா இருக்குமா. இது வந்து அஃப்ரீடி டீம், இது வந்து ரிஸ்வான் டீம், இது வந்து பாபர் அசாம் டீம்னு சொல்லிட்டு. ஆனா பீடாக் தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரிதான் இருக்கும்னு சொன்னா. அவர் வந்து பிஎஸ்எல்ல ஒர்க் பண்ணிருக்காருல்ல. சோ இப்படிதான் இருக்குமா. சோ நீ கலெக்டிவா டீமா விளையாடுற வரைக்கும் பாகிஸ்தான்ல ஒரு டீம் வந்து தே கான் ஃபைட். ஒரு இண்டிவிஜுவல் நம்ம இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும், நமக்கு டீம் கண்ட்ரிபியூஷன்ஸ் இல்ல, நம்ம ப்ரூவ் பண்ணா நம்ம பிளேஸ்ல இருக்க முடியும்னு சொல்லி ஆடினீங்கன்னா உங்களால டீம் வின் பண்ண முடியாது. டீமுக்காக ஆடணும். ஸோ இண்டிவிஜுவலா எப்போ அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி நம்ம பிளேஸ்க்காக ஆடுறாங்களோ அப்போ அவங்க வந்து டீம் வின் பண்ணாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும். இல்ல அது கரெக்ட் தான். அதாவது என்ன கேட்டா பிபிஎல் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கவே கூடாது. எவ்வளவோ நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் திரும்ப போட்டு ரிஸ்வான் அதுன்னு எடுத்துட்டு இருக்கு. யாராவது சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ், அந்த மாதிரி வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதுதான் ஒரு இது. ஸோ மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். அடுத்த 3 மேட்ச் இருக்கு, நல்ல எக்ஸைட்டிங் கான்டெஸ்டா இருக்கும். அண்ட் டு பி ஃபார்வர்ட் வேர்ல்ட் கப் இருக்கு, வேர்ல்ட் கப் ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐபிஎல் வருது, பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நிறைய இப்போ காஷ்மீர் வீடியோ வேற போட்டிருந்தோம். அது போக நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூஸும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும். இது மாதிரி குயிக்கா ஒரு புது மூவியோட அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சேனல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஒரு சின்ன ஐடியா.
பார்ப்போம் ஹவ் இட் கோஸ். ஓகே, பாய். சூப்பர், தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ, பாய்.